ஸோ கல்லீரல் நம்ம உடலை பொறுத்தவரையில் 1-2 பணிகள் இல்லைங்க, 500 பணிகளுக்கு மேலே நிறைய பண்ணுது கல்லீரல். இதுக்குண்டான மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு இருக்கான்னு கேட்டால் குறைவாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருதயம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ரத்தத்தை அனுப்புதுன்னு சொல்லுவாங்க, சிறுநீரகம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அந்த சிறுநீர் உண்டாக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் கல்லீரோட பணி அப்படி என்னென்னா மேபி டைஜஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். பட் அது இல்லாமல் உடலில் தேவைப்பட்ட 500க்கும் அதிகமான பணிகளை கல்லீரல் செய்து, அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, ஒன்று நம்ம அந்த டைஜஷன் பண்ணுறதுக்காக பித்த நீர் உற்பத்தி ஆகிறது கல்லீரலில். ரெண்டாவது உடலுக்கு தேவையான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம உடலில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் மூலமாக தான் ஏற்படுது. அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே லிவரில் தான் உற்பத்தி ஆகுது. அண்ட் செகண்ட், நம்மளோட லிவர் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஹவுஸ். அங்கே எனர்ஜிங்கிறது கிளைக்கோஜன்கிற ஃபார்மில் ஸ்டோர் ஆகிருக்கு. வைட்டமின்ஸ், மினரல்ஸ், இது எல்லாமே நம்ம ஃபங்க்ஷனுக்கு தேவையானது எல்லாமே லிவரில் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனலி கழிவுகளை அகற்ற ஒரு முக்கியமான பணியும் கல்லீரல் தான் செய்கிறது நம்ம உடம்பில். இதோட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ரொம்ப அதிகமான ஒரு கல்லீரல் நம்ம உடலில் இருக்குது. நம்ம உடல் பணிக்கு தேவையானது ஒரு 30% ஆனால் இன்னொரு 70% கல்லீரல் அதிகமாக இருக்குது. உடல்லே நீங்கள் பார்க்கறது போல் இந்த மாதிரி ஒரு 1.5 கிலோவில் எடை இருக்கும். இதில் 50% 40% ஃபங்க்ஷன் ஆகும்போது கூட நமக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது. ஸோ இது நல்ல விஷயமா தெரிஞ்சால் கூட இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா, ஒருத்தருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்ட உடனே அவங்க மருத்துவர் அணுகிறது இல்லை, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிவர் டேமேஜ் ஆகி ஒரு ஸ்டேஜாக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிவர் ஒரு ஸ்வெல்லிங் நடக்கும், அடுத்தது லிவர் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிற ஒரு லிவர் ஒரு ஹார்டாக ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து நிறைய இந்த மாதிரி நாட்யூல்ஸாக ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த மாதிரி டேமேஜ் ஆன லிவரில் லிவர் கேன்சர்ஸ்லாம் கூட உற்பத்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ மோசமான ஒரு கல்லீரல் நோய் நிறைய பேருக்கு டயக்னோஸ் ஆகிற ஃபஸ்ட்டு ஸ்டேஜே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு டாக்டர்கிட்ட எனக்கு ஒரு லிவர் ப்ராப்ளம் இருக்கா செக்அப் வரும்போது இந்த ஸ்டேஜில் தான் வருவாங்க. சப்போஸ் இந்த ஸ்டேஜாக இருந்தால் அதை ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் லிவராகவே அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் மெடிசின்ஸ்லேயே. அண்ட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லேயே நம்ம அதை க்யூர் பண்ண முடியும். வேறு ரொம்ப அட்வான்ஸ்டு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா தென் அட் தட் ஸ்டேஜ் மெடிசின்ஸ் அந்த லிவர் டேமேஜை க்யூர் பண்ண முடியாது, லிவர் ஃபெயிலியரை சரி பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த மாதிரி நோயாளிகளுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ஒரு லைஃப் சேவிங் ஆப்ரேஷன். சரிங்க சார், இப்போ நம்ம கல்லீரலினுடைய ஃபங்க்ஷன் என்ன, அது இப்படி மாறுது, அறிகுறியே அது காட்டாது, கடைசி ஒரு 90% பாதிப்படைஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிகுறி காட்டுங்கிறத சொல்கிறீங்க. இப்போ எந்தெந்த பழக்க வழக்கங்களால் என்னுடைய கல்லீரல் பாதிக்கப்படும் சார்?